உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் வார வாரம் இனிமையான காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் திருவாய் மொழிகள் உலகத்தை மாற்றியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல, அது உண்மை. சிலுவையின் அடிப்படையிலே கேள்வி கணைகளும் வேதத்திலிருந்து பதில்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வருகிறீர்கள், பலனடைகிறீர்கள். தொடர் நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைய நாளில் நமது அன்புக்குரிய கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தை, அவருடைய தாயை பார்த்து அதோ உன் மகன், அன்பாயிருந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய். இந்த வார்த்தை சிலுவையில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஐயா இந்த வார்த்தையை கிறிஸ்து பேசினார்? இந்த வார்த்தையை கிறிஸ்து பேசும்போது சிலுவையிலே அவர் மரிக்கும் தருவாயில் இருக்கிறார். அவருடைய உடலில் இருந்த இரத்தம் கொப்பளித்து வெளியேறுகிறது. அவருடைய சுவாச காற்று குறைந்து வருகிறது. அவருடைய சரீரம் தரை நோக்கி இழுக்கிறது. அவருடைய உடல் கிழிகிறது. இந்த சூழலில் அந்த காட்சி இயேசு கிறிஸ்து யாருக்கு வேண்டுமானாலும் காட்டலாம். தன்னுடைய தாய் அதை பார்ப்பது அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன். யோவான் சுவிசேஷகர் இந்த கருத்தை, அந்த மூன்றாவது வார்த்தையை யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் 19வது அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதை நான் முதல்ல வாசிக்கிறேன், அப்பொழுது நமக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் ஒன்று, அவருடைய தாயின் சகோதரி கிளியப்பா மரியாளும் 2, மகதலேனா மரியாளும் 3 நின்று கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கத்தில் கிறிஸ்து மரண வேதனை பட்டு தன் உயிர் மூச்சுக்காக பிராணன் அவருக்கு வாங்கி கொண்டிருக்கிறது. எதிரில் உறவினர்கள் 3 பேர் நிற்கிறார்கள். இங்கே 3 மரியாள்கள் என்ற கருத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த இங்கிலீஷில் மேரி, தமிழில் நம்ம மரியாள் நம்ம சொல்கிறோம். ஆனால் மூல மொழியில் மரியம் அப்படின்னு தான் இருக்குது. இங்கே இயேசுனுடைய தாய் ஒன்று, அவருடைய சகோதரி கிளியப்பா மரியாள் 2, மகதலேனா மரியாள் 3. இந்த 3 பேரை நிற்கிறாங்க. இந்த 3 பேருமே இயேசுனுடைய அன்புக்கு கடன்பட்ட மக்கள். இந்த 3 பேருமே இயேசு மீது பாசம் வைத்த மக்கள். இந்த 3 பேருமே இயேசு கிறிஸ்துனுடைய பல அற்புதங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் பார்த்தவர்களும் கேட்டவர்களுமா இருக்கிறாங்க. அந்த இயேசுனிடத்தில் எல்லாவற்றையும் நீதியாகவே அதை கண்டார்கள். இயேசு குற்றமற்றவர் என்ற விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத இந்த 3 பேர் உலகமே வெடித்து சிதறுவது போல அவர்கள் நெஞ்சு உடைபட்டு நிற்கிறார்கள். அவர்கள் கண்களில் தண்ணீர் தாரை தாரையாக வார்க்கிறது. இந்த காட்சியை விவரிக்க மனித வார்த்தைகளே இல்லை. இயேசு ஒரு நல்ல யூதனாக, நீங்கள் யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் படிச்சிங்கன்னா, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது ஒரு கட்டளை. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மகனாக அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறார். நம்ம வரலாற்றை எடுத்து படித்தோமானால், இயேசு கிறிஸ்துனுடைய பேர் தகப்பன் மரியாளுடைய கணவனாக இருந்த யோசேப்பு என்பவர் இயேசு சிலுவிலே அறையப்படுவதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டதாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்படியானால் மரியாள் ஒரு விதவையாக இருக்கிறார். பைபிள் முழுக்க தேவன் நான் விதவைகளின் தேவன் என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் விதவைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும், அதுவே மாசில்லாத பக்தி என்று பேசப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விதவைகளை உங்கள் கூட்டங்களில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தன் தாய் விதவையாக இருக்கும்போது
அவரை கவனித்துக் கொள்ளும்படியான ஒரு பொறுப்பை இயேசு கிறிஸ்து தன்னால் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா அவர் சிலுவையில் மரிக்கிறார். இந்த இடத்துல தான் இந்த வார்த்தை வருகிறது. பாருங்கள், இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம். கையில் பேனா இருந்தால் நான் சொல்கிற இடத்துல குறிச்சிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு. இந்த கண்டு என்ற சொல்லுக்குள்ள இயேசு கிறிஸ்துவால் தாயையும் தன்னுடைய சீஷனையும் கண் மங்க முடியாமல், எப்பவுமே சாகிறவங்களுக்கு கண் வந்து மங்கி போயிடும். கண்ணில் வந்து தண்ணி வந்ததுனால, ரத்தம் வந்ததுனால பார்வை மங்கிவிடும். ஆனால் தாயையும் சீஷனையும் அவரால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கண்டு தம்முடைய தாயை நோக்கி, இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். இந்த இடத்துல மூல மொழியில் உமன் பிஹோல்ட் யுவர் சன் இப்படி தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்திரீயேன்ற வார்த்தையை நீங்கள் கவனிச்சுக்கணும். இந்த வார்த்தை இயேசு செய்த முதல் அற்புதம் நீங்கள் அங்கே கூட பார்க்கலாம். அதாவது 2ஆம் அதிகாரம் யோவான், அதில் கலிலேயாவில் உள்ள கானா ஊரில், அங்கே கூட மரியாளை ஸ்திரீயே என்று தான் இயேசு அழைக்கிறார். இந்த ஸ்திரீயே என்ற வார்த்தையை சில பேர் தவறாக புரிந்து கொள்கிறாங்க. ஆனால் யூதர்களுடைய வழக்கப்படி அவர்களுடைய ஜெண்டர், அதாவது ஆண் பெண் என்ற அந்த ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க. அதனால் தாயை கூட அவர்கள் ஸ்திரீ என்று அழைப்பது உண்மையாக இருக்கிறது. அது ஒரு மரியாதை குறைவாக நாம் எண்ணக்கூடாது. அதோ உன் மகன் என்றார். மகன்கள் என்று சொல்ல, ஏன்னா இயேசுக்கு அன்பா இருந்த சீஷர்கள் 12 பேர், அதில் 11 பேர் ஒரு ஆள் ஓடி போயிட்டான், காட்டி கொடுத்தான். ஆனால் எல்லாரையுமே மகன்கள்னு சொல்லியே. இங்கே இயேசுக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன் யோவானை பார்த்து அதோ உன் மகன் என்று சொன்னார். இதில் ஒரு உரிமை கோரலை நீங்கள் பார்க்கலாம். அதாவது, எனக்கு பிறகு உன்னை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு, உனக்காக பலி செலுத்தக்கூடிய பொறுப்பு, உனக்காக திருச்சபைக்கு செல்லக்கூடிய பொறுப்பு, உனக்காக ஆவிக்குரிய பணிகளையும் சரீர பணிகளையும் செய்யக்கூடிய பொறுப்பு இந்த யோவானிடத்திலே நான் ஒப்புவிக்கிறேன். அநேக சமயங்களில் இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் அயல் நாட்டுக்கு போய் கொழுத்த கன்றுகளாக மாறி மெலிந்த தன்னுடைய தாய் தகப்பனை மறந்து விட்டிருக்கிற ஒரு காலத்தையும், மேலை நாடுகளைப் போல இந்த காலத்தில் பெற்றோர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சீனியர் சிட்டிசன் ஹோம் என்று சொல்லக்கூடிய வயதானவர்களுடைய ஒரு காப்பகத்தில் விட்டு செல்வதையும் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு தொகை அனுப்பி நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் விதவையாகிய தன்னுடைய தாயை வெறுமையாய் விட்டு செல்ல அவர் விரும்பவில்லை. தாய்க்கு சேர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனை, ஒரு மகனை காண்பிக்கிறார். இந்த இடத்துல ஸ்திரீ என்ற வார்த்தையை நீங்கள் கவனிக்கிறீங்க. ஆனால் அதே இயேசு கிறிஸ்து யோவானிடத்தில் பேசும்போது ஸ்திரீ என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. நீங்கள் அடுத்த வசனத்தை பாருங்க, 27வது வசனம். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அது முதல் அந்த சீஷன் அவளை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொண்டான் என்று படிக்கிறோம். ஆமாம், முதல்ல ஸ்திரீன்னு சொல்றாரு, உமன் சொல்றாரு, இப்போ வந்து மதர்ன்னு சொல்றாரு. அதாவது யோவானுக்கு மரியாள் என்ன உறவு என்று இங்கே பேசப்பட்டிருக்கு, தாய் உறவு. ஏன்னா வரப்போகிற எல்லா பெண்களும் ஏதோ ஒரு உறவோடு ஒரு மனிதனோடு சேருவாங்க. அண்ணனாக சேரலாம், தம்பியாக சேரலாம், மாமாவாக சேரலாம், ஏதோ ஒரு உறவு வரதான் செய்யும். ஆனால் மரியாளுக்கும் யோவானுக்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டால் தாய் உறவு. உலகத்திலேயே சிறந்த உறவு தாய் உறவு தான். தாய் தன் பாலகனை மறப்பாளா என்று கேட்குது வசனம். ஆகவே தாய் உறவு போற்றப்படுகிறதாக நான் பார்க்கிறேன்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் தாயின் முகத்தை தூக்கி வைத்து பார்த்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். கண்டிப்பாக. இயேசு ஒரு முறை சொன்னார், நான் நீதியாக நடக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிறேன், ஆகவே என்னுடைய பெற்றோர்களுக்கு கோர்பான் என்று சொல்லக்கூடிய 2% காணிக்கை கொடுக்குறேன், அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுநாதர் அதை மறுக்கிறார். உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் உன் மொத்த வருமானத்தில் 2% கொடுத்துட்டு தப்பிக்கலான்னு ஒரு மகன் நினைக்கலாமா? முடியவே முடியாது. உனக்கு எவ்வளோ செலவாகிறதோ அதை விட அதிகமாக தாய் தகப்பனுக்கு செலவாகும். அவர்களும் மனிதர்கள் தானே. அவர்களுக்கும் ஒரு உடல் இருக்கிறது, உடை தேவைப்படுகிறது, அவர்கள் சமுதாயத்தில் வாழ்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின அந்த 3வது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன். அன்பா இருந்த சீஷனை பார்த்து அதோ உன் தாய். இந்த இடத்துல கத்தோலிக்கர்கள் சில முரண்டுகளை பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல பிஹோல்ட் யுவர் மதர், இதோ உன் தாய் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை அப்படியே ஹைலைட் பண்ணி கத்தோலிக்கர்கள் என்ன சொல்ல வராங்க, உலகம் முழுதும் இருக்கிற கத்தோலிக்கர்கள் மற்றவர்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, மரியாள் வணக்கத்துக்குரியவர், மரியாள் கர்ப்பத்திலே பரிசுத்தாவியை பெற்றவர், மரியாள் தேவனுடைய வாக்குறுதியை பெற்றவர், மரியாள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், மரியாள் கிருபை பெற்றவர், தேவனிடத்தில் அவருக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, அவர் தேவனுடைய அடிமையாக இருக்கிறார், இயேசுவை பிறப்பதற்கு தேவதூதன் முன்னாலே ஒப்புக்கொண்டார். இந்த வரிசையெல்லாம் அடுக்கி மரியாளை வணக்கத்துக்குரியவராக அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். மரியாள் வணக்கத்துக்குரியவரா என்று கேட்டால் புதிய ஏற்பாடு முழுவதும் அப்படி ஒரு கருத்து இல்லை. ஆனால் மரியாள் வாழ்த்துக்குரியவரா, வொர்ஷிப் வேற, கிரீட்டிங்ஸ் வேற. கண்டிப்பா மரியாள் வாழ்த்துக்குரியவரானா அவரை விட வேற ஆளை நீங்க வாழ்த்தவே முடியாது. ஏனென்றால் ஆதியாகமும் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் கர்த்தர் ஏவாளை பார்த்து சொன்னார், ஏவாள் பூமியில் உள்ள எல்லாருக்கும் தாயானவள், she is the mother of all என்று சொன்னார். ஆனால் அதே ஏவாளுடைய வாரிசாக வந்த மரியாள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று போற்றப்பட்டிருக்கிறார். ஆனால் மேன்மையான தாயாக இருக்கிறாங்க. ஏன்னா ஏவாளை விட சிறந்தவராக இருக்கிறார். ஏவாள் இடத்துல இல்லாதவைகள் நீங்கள் மரியாள் இடத்துல பார்க்குறீங்க. ஏவாளுக்கு கர்த்தரிடத்தில் கிருபை உண்டாகவில்லை, கிருபை பெறவில்லை, ஆசீர்வதிக்கப்படவில்லை. அதை நீங்கள் கவனிக்கணும். பாருங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் காபிரியல் தூதன் நாசரேத் என்னும் ஊருக்கு வருகிறார். இந்த இடத்துல மரியாளுடைய நேட்டிவிட்டி தெரியுது. அடுத்தது 27வது வசனத்தில் அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இந்த இடத்துல மரியாள் ஒரு வர்ஜன், எந்த ஒரு மனிதனால அவள் குடும்பம் நடத்தவில்லை, அவளுடைய உடலில் ஒரு ஆணுடைய உயிர் நாடி உள்ளே சேரவில்லை, அவளுடைய கர்ப்பப்பை தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. 3வது 28வது வசனத்தில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, முதல் வார்த்தை பாருங்க, கிருபை பெற்றவளே. 2வது வார்த்தை பாருங்கள், வாழ்க. 3வது வார்த்தை பாருங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 4வது வார்த்தை பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். இத்தனை வார்த்தைகளையும் உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் தேவன் கொடுக்கவில்லை. ஏவாளுக்கு இது கிடைக்கவே இல்லை. மரியாளை போற்றலாம், வாழ்த்தலாம், மதிக்கலாம், நன்றி செலுத்தலாம், அவர்களுக்காக வணங்கலாமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வணங்குதல் தேவனுக்குரியது மட்டும்தான். வொர்ஷிப் பிலாங் டு காட். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரே என்று வேறு ஒருவரையும் பணிந்து கொள்ளாதிருப்பாயாக. புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த 27 புத்தகத்தில்
குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா மரியாள் வணக்கம் என்பது இல்லை. ஆனால் மரியாளை நினைவு கூர்ந்தார்கள், மரியாளை குறித்து புகழ்ந்தார்கள். பாருங்க, இன்னைக்கு நம்ம இயேசுவை நினைக்கும் போது அவர் எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார், அதை நம்ம நினைக்கணும் இல்லையா? அநேக சமயத்தில் கிறிஸ்தவத்தில் உள்ள பெரும் பிரிவுகள், ஒரு சாரார் மரியாளை போற்றுகிறார்கள், ஒரு சாரார் மரியாளை இறக்கி வைக்கிறார்கள், இன்னொரு சாரார் இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் மரியாள்னு சொன்னாவே ஏதோ அவனுக்கு ஒரே நெருப்பாகவும் எரிச்சலாகவும் வெறியாகவும் அந்த வார்த்தையை பேசுவது தவறாகவும் அவன் நினைக்கிறான். அவன் ஒரு துரோகி. வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கும்போது நம்ம அவங்கள மதிக்க வேண்டியது அவசியமாச்சு. மரியாள் இல்லாமல் இயேசுவை நீ எப்படி பார்ப்பாய்? மரியாளுடைய கர்ப்பத்தில் வளர்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மரியாளுடைய கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவி நிழலிட்டதனால இயேசு பிறந்தார். So Jesus is the part of Mary and parcel of Mary. இயேசு கிறிஸ்துனுடைய உடலில் இருந்த மாமிசம் அனைத்தும் மரியாளின் உடலில் இருந்து வந்த மாம்சம் தானே. ஏதை நம்ம மறுக்கணும்? ஆகவே ஒரு சாரார் வணங்குகிறார்கள், இன்னொரு சாரார் முற்றிலுமாக தூஷித்து மறுக்கிறார்கள். ரெண்டையும் நீங்கள் விடுங்க. மரியாளுக்குரிய இடத்தை தேவன் எப்போதும் வச்சிருக்கார், மகிழ்ச்சியாக வச்சிருக்கார். இந்த மரியாளுடைய வணக்கத்தை நியாயப்படுத்துகிற கத்தோலிக்கர்கள் கூடுதலாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதாவது இயேசுவை மரியாள் பெற்ற பிறகு அடுத்ததாக அவர்களுக்கு எந்த பிள்ளையும் பெறவில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா என்று நம்ம கேட்டோம்னா என்கிட்ட அதுக்கான அறிவுபூர்வமான பதில் இல்லை. ஆனால் நீங்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட மத்தேயு சுவிசேஷம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தபோது முதல் மகனாக பிறந்தார். தொடர்ந்து அந்த வீட்டில் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்ற ஒரு தகவல் அங்கே இருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 54வது வசனம். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இங்கே அந்த ஊர் ஜனங்கள் சில கேள்விகளை முன்னால் வைக்கிறாங்க. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பூமிக்குரிய தகப்பன் யோசேப்பினுடைய ப்ரொஃபஷன் தச்சனாக இருக்கிறார், கார்பெண்டர். இரண்டாவது பாருங்க, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? மூன்றாவது பாருங்க, யாக்கோபு 1, யோசே 2, சீமோன் 3, யூதா 4 என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? அப்பா அம்மா 4 சகோதரர்கள். அடுத்தது 56வது வசனம். இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இங்க பெண்கள் எத்தனை பேர் என்று பேசப்படவில்லை, சகோதரிகள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்த கத்தோலிக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது அந்த மகதலேனா மரியாள் இருக்காங்களே அவங்களுடைய பிள்ளைங்க அல்லது சொந்தக்கார பிள்ளைங்க, பெரியம்மா சித்தப்பா சித்தி பிள்ளைங்க, இந்த மாதிரி அவங்க நழுவ பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பைபிள் படி தான் நம்ம கவனிக்கணும். கண்டிப்பாக மரியாளுக்கு பிறகு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறதுனால பைபிள் கேவலப்பட்டு போகலை, சத்தியம் மறைந்து விடவில்லை, இயேசுனுடைய மரணம் நமக்கு பயன் இல்லாமல் போகலை. இப்போ நம்ம அப்படி சொல்கிறதுனால இயேசு கிறிஸ்து பாதிக்கப்படுகிறார், அவருடைய மார்க்கம் பாதிக்கப்படுகிறது, சத்தியம் கெட்டுவிடும் என்றாலும் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தன்னுடைய தாய் ஸ்திரீயே என்று சொல்வதற்காக தான் காரணமே. நீ எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் நான் பரலோகத்திலிருந்து வந்த தேவனுடைய குமாரன். கண்டிப்பா. ஆகவே மரியாள் வணக்கத்தை போதிக்கிறவர்கள் மரியாளுடைய கன்னிமை தன்மையை போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த கன்னிகைத்தன்மையை போதிக்கிறவர்கள் அவர்கள் அதற்கு பிறகு பிள்ளையே பெறவில்லை என்ற மாதிரி ஒரு கற்பனையை அவர்கள் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்போ சமீபத்தில் 1952 வருஷம் கத்தோலிக்கம் ஒரு கொள்கையை நிறைவேற்றியது. அந்த கொள்கை என்னன்னா, அரசல் புரசலாக பல நூற்றாண்டுகளாக மரியாள் வணக்கத்தை 6வது நூற்றாண்டுலேருந்து சொல்லி வந்த இவர்கள் கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, மரியாள் பரமேறிட்டாங்க, இயேசு ஒருவர் தான் பரமேறினார், மரியாள் பரமேறி விட்டார்கள் என்ற ஒரு தகவலை சொன்னாங்க. ஆனால் அந்த தகவல் ஒரு காட்டு தீவியை போல ஒன்றும் பெருசாக பரவலை, அது அப்படியே லேசாக அடங்கி போச்சு. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு கருத்து, இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், வாழ்த்துக்குரியவர், கன்னிகையாக இருக்கிறார், கிருபை பெற்றவர், அவரிடத்தில் நிகரற்ற ஏவாளுக்கு இல்லாத பெருமைகளும் சிறப்புகளும் மகிமைகளும் இருக்கிறது. ஏவாளையும் மரியாளையும் பக்கத்தில் வச்சா ஏவாளுக்கு இடமே கிடையாது. ஆனால் மரியாள் தன் முதற்பேரான குமாரனை அவர் பெற்றார். அதற்கு பிறகு ஒரு நல்ல மனைவியாக தன் புருஷனாகி யோசேப்போடு சேர்ந்து அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள். இயேசுவினுடைய மரணத்துக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்பு மரித்து விட்டதாக அவர்களுடைய உள்ளூர் சரித்திரங்கள் கூறுகிறது. அப்போது மரியாள் ஒரு விடோ, அவர்கள் விதவையாக இருக்காங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஸ்திரீயே அதோ உன் மகன், ரிலேஷன்ஷிப், அது உறவு சொல்கிறார். யவனை பார்த்து அதோ உன் தாய், உறவு சொல்கிறார். கத்தோலிக்கர்கள் என்ன நினைச்சாங்க, ஒவ்வொரு அவங்களுடைய சபை கட்டடத்துக்கு வெளியே ஒரு சிலையை வைத்து அதோ உன் தாய் என்று எழுதி வைத்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் மரியாதை தாயை பாருங்க. நீங்கள் தாயை பார்க்கல, ஒன்றும் தப்பு இல்லை, தாயை தான் நம்ம அவர்களை பார்க்கணும். ஆனால் அவர்கள் தொழுகைக்குரியவர் அல்ல. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் மரியாளை பெரிய உருவமாகவும் இயேசுவை கையில் இருக்கும் குழந்தையாகவும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ சமீபத்தில் அந்த காட்சியை மாற்றிட்டாங்க. இப்பொழுது எல்லா ஆலயங்களிலும் இயேசுனுடைய குழந்தை பருவத்தை எடுத்து விட்டு இயேசுனுடைய மரணத்தை குறிக்கும் அந்த கர்த்தருடைய பாத்திரம், அதை லார்ட்ஸ் டேபிள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சாக்கிரம் அதை தான் இப்போ ஆலயத்தினுடைய நடுவில் ஒரு பாத்திரம், அதுக்கு மேலே வட்டமான ஒரு ரொட்டி துண்டு அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போது எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் இந்த காட்சியை தான் நீங்கள் முதல்ல பார்க்க முடியும், ஆலயத்துக்குள்ளே நேராக போனோம்னா. ஆனால் சுற்றிலும் பல சிலைகள் இருக்கும். அதில் ஒரு கால் மரியாள் கையில் இயேசு குழந்தையாக இருப்பது, இந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம். இதையெல்லாம் காலப்போக்கில் அவர்கள் விட்டு விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஐயா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அவர்களை பற்றி வேறு ஏதாவது சிறப்பு குறிப்புகள் ஏதாவது இருக்குங்களா ஐயா? இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றார். அதை 11 அப்போஸ்தலர்கள் நேரில் பார்க்குறாங்க ஒலிவ மலையில். அங்கிருந்து அவர்கள் எருசலேமுக்கு வராங்க, திரும்பி வராங்க. இந்த 11 பேர் திரும்பி வரும்போது 109 பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 109 பேரோட இந்த 11 பேர் சேர்ந்துட்டாங்க. இப்போ 120 பேர் ஆயிட்டாங்க. இந்த 120 பேரில் ஒருவராக மரியாள் இருக்கிறார். காரணம், யோவான் விடாமல் தன் தாயை பற்றி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் எல்லாரும், இது அப்போஸ்தலரை குறிக்கிறது, இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். கவனிங்க, அந்நாட்களில் சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்தார்கள். இந்த 120ன்னு எப்பவுமே நம்ம பேசுகிறோமே, அந்த 120ன்ற எண் எங்கேருந்து வருதுன்னா, அப்போஸ்தலர்கள் 11 பேர், 109 பேர் சீஷர்கள், மொத்தமாக சேர்ந்து பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க 1வது அதிகாரத்தில். அதில் மரியாள் இருந்தார்கள் என்று ஒரு தகவல் இருக்கு.
அது மட்டும் இல்லை, இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஒரு புதிய அப்போஸ்தலனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று, அந்த யூதாஸ் எழுந்து விட்ட இடத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுத்தார்கள் என்ற ஒரு கருத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலனுடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். 11ஓட ஒருத்தன் சேர்த்துட்டா மொத்தம் 12 பேர். இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா, இந்த கூட்டத்தில் மரியாள் இருந்தாங்களே, அப்போ மரியாள் இருந்தபோது அவர்களுக்கு அப்போஸ்தலர் பட்டம் வழங்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய மரண அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கான சாட்சியாக நியமிக்கப்படவில்லை. உண்மைதான், இயேசுனுடைய தாயார் பல அற்புதங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தாங்களா? இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தில் அந்த கொல்கதா மேட்டில் நின்று அதே மரியாள் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த கல்லறை என்ற அவங்க இருந்தாங்களா? இல்லை. அதனால் நாம் என்ன கவனிக்கிறோம்னா, மரியாள் என்பவர் இயேசுவின் தாய். எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும், மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர் மிகவும் புகழ்ச்சிக்குரியவர், பாராட்டுக்குரியவர், மனித வர்க்கத்திலேயே போற்றக்கூடியவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், கிருபை பெற்றவர், வாழ்த்து பெற்றவர். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசுக்கான அப்போஸ்தலராக அவர் நியமிக்கப்படவில்லை. இது நீங்கள் கவனிக்கணும். ஒரு சிவப்பு மையிட்ட கோட்டினாலே இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக. Mary was not chosen as one among the apostles. அப்போஸ்தலனா இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த காலம் முதல் அவர் பரமேறின வரைக்கும் அவர் செய்த எல்லாவற்றையும், பேசின எல்லாவற்றையும் கேட்ட ஒருவர் தான் அப்போஸ்தலனா இருக்க முடியும். அந்த தகுதி மரியாளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஒன்று. இரண்டாவது, மரியாளை அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்கவில்லைன்னு சொன்னால் இன்னொரு காரணமும் உண்டு. யூதர்கள் ஸ்திரீகளை, அதாவது பெண்களை, இரண்டாம் பட்சமாக தான் எப்பவுமே பார்க்குறாங்க. ஒரு காலம் அதனால் கூட அவர்களை விலக்கி இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் ஒரு அப்போஸ்தலனுக்குரிய தகுதியை மரியாளுக்கு ஆதி திருச்சபை வழங்கவில்லை. இதுக்கு பிறகு நீங்கள் மரியாளை பற்றி கிறிஸ்தவ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா மரியாளை பற்றிய குறிப்பை நீங்கள் படிக்க முடியாது. அதனால் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஸ்திரீயே அதோ உன் மகன், யோவானை பார்த்து அதோ உன் தாய், இந்த கருத்து அந்த 2 பேருக்கு இடையில் சொல்லப்பட்டது தான். இயேசு கிறிஸ்து உலகத்தாரை பார்த்து அதோ உன் தாய் என்று அவர் சொல்லலை, பொறுப்பு தரல. இதை விளங்கி கொண்டால் புதிய ஏற்பாடு உங்களுக்கு நீதியாகவும் பரிசுத்தமாகவும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் மரியாள் அந்த தாயுடைய வாழ்க்கை ஒரு கனத்துக்குரிய, ஒரு போற்றுதலுக்குரிய, புகழ்ச்சிக்குரியது மட்டுமே என்று வேத ரொம்ப விலக்கி சொன்னீங்க. மிகுந்த நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, இன்றைய என்பிசி செய்தி மடல் உங்களுக்கு பிரயோஜனமாக அமைந்திருக்கிறது. இந்த அரிய தகவல்களை 24 மணி நேரமும் உங்கள் கரங்களில் உள்ள தொலைபேசியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை குறித்தான தகவல்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு யூடியூபின் வாயிலாகவும் தெரிவிக்கலாம். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதமான கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882.